ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீடியோ. எங்களோட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. செலிப்ரேஷன்னா ரொம்ப பெருசாக பண்ண போகிறதில்ல, ஆனால் அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம்லாம் பண்ணலான் இருக்கோம். இது வந்து எங்களோட 20வது வருஷத்தோட வேலண்டைன்ஸ் டே. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ வருஷம் நம்ம இப்படி கடந்து வந்துட்டோமான்னு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன பண்ணலான் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் லவ் வந்து நாங்கள் கடந்து வந்த பாதை அதெல்லாம் ரீகால் பண்ணலான் இருக்கோம். நாங்கள் எங்கே லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஸ்பாட்டுக்கே போகலான் இருக்கோம். அப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் ரெகுலராக போவோம், இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட லவ் எந்த இடத்துல சக்ஸஸ் ஆச்சு, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். எங்களுக்குமே வந்து எக்ஸைட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணலாம். அந்த இடத்துக்குலாம் போய் சில இடத்துக்குலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு போய், இப்போ நாங்களே வந்து இப்போ அந்த இடம் போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 பேருமே மேட்ச் அண்ட் மேட்சாக வந்து ட்ரெஸ் போடலான் இருக்கோம். கலர் வந்து என் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நான் கலரை பார்த்துட்டேன், ஏன்னா அவங்க அயர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன கலருன்றதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்ன கலராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெட்டா, ப்ளூவா, ஒயிட்டா, க்ரீனா, என்ன கலராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க இந்த கலர் தான் வந்து அயர்ன் பண்ணுறாங்க, பர்பிள் கலர். ஸோ இதே கலரில் நானும் ஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ வேஷ்டி சட்டை தான் போட போகிறேன், அவங்க வந்து சாரீ கட்ட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கே இன்னும் வந்து எப்படி இருக்க போதோ தெரியல. இப்போ அவங்க வந்து அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். என்னோட சாரீ எப்படி இருக்குது? அப்புறம் நாங்கள் 2 பேரும் மேட்சாக போட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த சாரீ இல்லாமல் தான் போய் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். பட் ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேட்ச் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த மேட்சிங்காக போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் வந்து என்னென்னா, அதில் என்ன இருக்குது, எது போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் எனக்கு வந்து பர்சனலாக மேட்சிங்காக போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி எங்களோட வந்து ஒரு 20th இயர் வேலண்டைன்ஸ் டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஓகே ஒரு எங்களுடைய லவ் பீரியடில் நடந்த எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ரீகால் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். 20 வருஷத்தை ரீகால் பண்ண போகிறோம். ஆமாம், அந்த 20 இயர்ஸ் போனதே நிஜமாக எனக்கு தெரியல. 20 வருஷமாக இந்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கேன். நேற்று பார்த்த மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் 20 வருஷம் போயிடுச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ஆகி 15 இயர்ஸ் ஆகுது. லவ் பண்ண பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ், டோட்டல் 20 இயர்ஸ் அதுதான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இதை செலிப்ரேட் பண்ணுறது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு 2 விஷயம், எனக்கு 2 விஷயம் பிடிச்சது, லைக் அந்த மாதிரி கொண்டுட்டு போனோம். அண்ட் இந்த வருஷம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய லவ் பீரியடை ரீகால் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங்காக இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, லவ் பண்ண பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேஜராக எனக்கு கிஃப்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுக்குற பழக்கம் இவருக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு அவர் வாங்கி கொடுத்த ஒரு விஷயத்தில் வந்து இன்னமும் நான் வச்சுருக்க ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை நான் இப்போ கொண்டுட்டு வந்து காமிக்கவா? ஸோ இந்த சாரீ தான். 20 இயர்ஸ் ஆகுது இந்த சாரீ வாங்கி கொடுத்து. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் இது. அது வந்து சொல்லவே முடியாது. இதை வந்து நான் ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு நான் போடணும்னு நான் நினைக்கிறேன். நான் போடலனாலும் என்னோடய பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணி போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி புடவெல்லாம் இப்போ வரதே கிடையாது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. நான் ஒரு நாள் வேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் கொடுத்ததில் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லை. பார்த்தீங்களா, நீங்கள் லவ் பண்ண பீரியடில் வாங்கி கொடுத்த சாரீ நான் இன்னும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்தது ஏதாவது வச்சுருக்கீங்களா? இவருக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், பேண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய கிஃப்ட் நான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இவர் எதுவுமே அது வச்சில்ல. சரி, இப்போ நான் மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டு நம்ம வெளியில் போகலாமா? போகலாம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. அதுவுமா நான் வந்து ஒரு வெட்டிங் செலப் க்ளோ மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டிங்க்கு சூப்பராக க்ளோயிங்காக ஒரு மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அந்த மேக்கப் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சிடிஎம் பண்ணணும். நான் சிடிஎம் முடிச்சுட்டேன். சிடிஎம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து NYBயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜஸில் நான் யூஸ் பண்ண போகிறேன் மேக்கப்பில். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் பாருங்கள். இப்போ நான் ஆஃப்டர் மேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ராப் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ராப் க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட்டிங் ஏரியாஸில் அப்ளை பண்ண போகிறேன்.
நான் அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய ஸ்கின்னில் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குன்னு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் கூடயும் நம்ம இந்த ஸ்டாப் க்ரீமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் NYBAயோட 3-in-1 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ரைமர், ஃபவுண்டேஷன் அண்ட் சிரம் இருக்குது. இதுக்கு நான் ஸ்டாப் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் ஹேண்ட்ஸில் கூட ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஐ மேக்கப் பண்ணிக்க போகிறேன். ஸ்டாப் க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் 3rd ஸ்டெப்பாக யூஸ் பண்ண போகிறேன். இது ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஹேண்ட்ஸ்லேயும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய மேக்கப்பை வந்து நான் ஃபைனலாக வந்து முடிச்சுட்டேன். வெட்டிங் செலப் க்ளோ லைக் மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ண NYBAயோட ப்ரோ ஸ்டாப் க்ரீம் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ண மற்ற ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் கிளம்பலாமா? நம்ம பார்க்க போகிறது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண பிளேஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். அந்த பார்க்கு தான் இது. தெரியல, போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண பார்க்கு. க்ளோஸில் இருக்கு. அது ஒர்க் பண்ணுறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பார்க்கில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது. அதை மறக்கவே முடியாது அந்த மெமரியை. சண்டை தான் ஃபஸ்ட்டு வந்தது இந்த பார்க்கில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லவ் டெவலப் ஆச்சு. தொடக்கம் இங்கே தான் ஆரம்பிச்சது எங்களுக்கு. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து உட்காந்து 2 பேரும் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டே வந்து சண்டை வந்துச்சு. அண்ட் அதில் வந்து ஒரு தேர்ட் டே வந்து நாங்கள் சமாதானம் ஆகிட்டு இங்கே தான் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், எவ்வளோ நாள் ஆச்சுல? ஆமாம், ஆல்மோஸ்ட் 20 years, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். முன்னாடிலாம் பார்க் இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப பிளெயினாக இருக்கும். இப்போ நிறைய ட்ரீஸ் தான், ஃபுல்லாக இந்த மாதிரி கார்டனிங்லாம் கிடையாது. அப்போ உள்ள ஃபுல்லாக மண், இந்த சைடு மட்டும் கொஞ்சம் இருக்கும். பசங்களுக்கு ப்ளே ஏரியாலாம் இப்போ பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது இல்லைங்க. ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அப்போது நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு டே நான் வந்து இங்கே ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு கேட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். அப்போ இவர் என்னை பார்த்துட்டு கிண்டல் பண்ணார். ஸோ அப்படி தான் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா, நான் ஏற்கனவே என்னோடய லவ் ஸ்டோரியில் சொல்லியிருந்தேன். லவ் ஸ்டோரி பார்க்காதவங்களுக்கு இங்கே நான் ஐ கார்டு கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். என்னாச்சுன்னா, இவங்க புதுசாக ஒரு ஊரில், அதாவது எங்கள் ஏரியாவுக்கு இவங்க புதுசாக ஒரு பொண்ணு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து பார்க்கில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்மளை பார்க்க மாட்டேங்குது. இவங்க வந்து பார்க்கவே கிடையாது. ஹெட்ஃபோனை போட்டு கீழே குனிஞ்சாமல் எப்படியும் நடந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்களை எப்படியாவது திரும்பி பார்க்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். என்ன சொன்னேன் நான், இந்த மூஞ்செல்லாம் ஏன்டா பார்க்குறீங்க? அவங்க குரூப்பாக இருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வரலாம். இப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. அப்போ தான் பாட்டு நின்று வேற பாட்டு, இதை போய் பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொன்னோடனே இவங்க அப்போ தான் திரும்பி அந்த அட்டென்ஷனே அவங்க மேலே வைக்கிறாங்க. நான் எதையுமே பார்க்காம கீழே பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு வர என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. பொதுவாக பொண்ணுங்க கிட்ட இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்லும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப அழுதுட்டு கிளம்பி போயிட்டேன். மறுநாள் வந்து நான் வரவே இல்லை. தேர்ட் டே தான் வந்தேன் திரும்ப. அத்தை பொண்ணு எனக்கு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன், வாடி வாடி அப்படின்னு வந்தால். அப்போ தான் வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணார் இவர். இல்லை, நீ என்னை பார்க்கவே மாட்டேற, என்னடா அது நம்ம ஏரியாவுக்கு புது ஆளாக இருக்கே அப்படின்னு ஒன்று என் பக்கம் திருப்புறதுக்கு தான் வந்து நான் அப்படி சொன்னேன். நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் எங்களோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இவர் மேலே வந்தது அந்த டைம் தான். ஸோ அந்த மெமரிஸை மறக்கவே முடியாது. அண்ட் இன்னைக்கு டே அதுவுமா நாங்கள் இங்கே வந்து இதை ஷேர் பண்ணதில் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் கூட. இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட், ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாமா? ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போகலாம்.
இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு தான் வந்திருக்கேன். நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதிகமாக வாங்கி கொடுத்த ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூ தான். அவங்களுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இன்றைக்கி வந்து ரீகால் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு பூ வாங்கியிருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பூ பூ கடலுக்கே வந்தாச்சு. ஆமாம், கோயம்பேடுக்கே வந்தாச்சு. பூ கரெக்டாக வச்சுட்டீங்க. ஆக்சுவலாக வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தடவை வாங்கி கொடுத்துருக்காரு. எப்பயுமே பீச்சுக்கு போகும்போது வந்து பூ தான் நிறைய வாங்கி கொடுப்பாரு. ஆனால் வீட்டுக்கு எப்பயுமே வச்சுட்டு போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வாங்கி கொடுத்த பூ வந்து அதை ட்ரை ஆக்கி நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மற்ற டைம் வாங்கி கொடுத்த பூலாம் வந்து வெளியில் போகும்போதே வீட்டுக்கு போகும்போதே வெளியில் போட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா பூ வச்சா எப்படின்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக. ஸோ இது ஒரு பெரிய பெரிய மெமரி. என்னை லவ் பண்ண டைமில் நாங்கள் நிறைய தடவை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்லாம் வந்து பூ வாங்கி கொடுத்தாருன்னா யோசிப்பேன், எங்க நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பாரு நீ பூ வாங்கி கொடுக்கும்போது நான் சொல்லி வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவேன், எங்க இந்த மாதிரி நான் பூ நீங்கள் வாங்கி கொடுத்த பூ வெளியே போட்டுட்டு வந்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இது எங்களுடைய லவ் லைஃப்பில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் எங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சு. அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சுவாமியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. எங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆன இடம் வந்து இங்கே தான், இந்த மண்டபத்தில் தான் வந்து எங்கள் அப்பா வந்து கால் பண்ணாங்க. ஆமாம், நாங்கள் இங்கே உட்காந்துருந்தோம் சன்னதியில். அப்போ வந்து இவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா அப்படின்னு நான் சொன்னேன். நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், அப்பா வந்து திருப்பதிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு கால் பண்ண சொல்லு, நான் வந்து வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க வரேன் அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியல. லிட்டரலாக 2 பேரும் அழுதுட்டோம் அந்த டைமில். அந்த மிராக்கல் ஆன இடம் இவருக்கு இவருக்கும் தெரியாது. ரொம்ப சர்ப்ரைஸாக அவங்க அப்பா கால் பண்ணார் எங்களுக்கு. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா என்கிட்டயுமே எந்த டிஸ்கஸும் பண்ணல. அப்போ வீட்லேயே அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லாமல் டைரெக்டாக இவங்களுக்கு கால் பண்ணது எனக்கே பயங்கர சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து எங்களோட லவ் சக்ஸஸ் ஆன இடம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இங்கே அந்த மெமரிஸை ஷேர் பண்ணணும் உங்கள் கூடயும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்ததே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அடிக்கடி வந்து அதாவது லவ் பண்ணும்போது அடிக்கடி போகிற இடம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். நிறைய பேருக்கு லவ் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ரெகுலராக எங்கே போவோன்னு. பார்க்காதவங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம். இப்போ போகலாங்களா? ஃபைனலி இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான். எங்களோட மிக முக்கியமான இடம்னு சொல்லலாம். நாங்கள் அடிக்கடி ரொம்ப அதிகமாக போனது வந்து லவ் பண்ணப்பவும் சரி இப்போவும் சரி மெரினா பீச்சுக்கு தான். இங்கே தான் வந்து அந்த கடற்கரை அந்த தண்ணிக்கிட்டலாம் போக மாட்டோம். அந்த கடையெல்லாம் இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்துட்டு அங்கே நமக்கு கிடைக்கிறதே ஒரு மணி நேரம் டைம் தான் அவங்க கிடைக்கும். அந்த 1 மணி நேரம் அங்கேயே உட்காந்து பேசிவிட்டு எதிரில் வந்து ஆவின் இருக்குது, அங்கே வந்து ரெகுலராக ஒரு குல்ஃபி சாப்பிடுவோம். இதுதான் எங்களோட ரெகுலர் ரொட்டீன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். எங்களோட லவ் லைஃப்பில் நடந்தது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே இது வந்து ஒரு ரீகால் பண்ணதில் பயங்கர ஹாப்பி. ஸோ இதே ஹாப்பியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.